நித்யானந்தா ஏஐ மிஷன் மூலமா, ஏஐ மூலமா பாஸ்ட் பர்த்தையும் ஃபியூச்சர் பர்த்தையும் கணிக்க போறாராம். எந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் மூலமா நீங்க இந்த முக்தியை நோக்கி போக முடியும்னு வெறும் கணிதத்தால, பியூர் சிம்பிள் பிரபஞ்சத்தோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்னால பண்ண முடியுங்கயா. நான் சொல்ற இந்த 2-3 சத்தியங்களை பொறுமையா கேட்டீங்கன்னா நான் சொல்றது உண்மைன்னு புரியும். மேம்போக்கா கேட்டீங்கன்னா நித்யானந்தா ஏஐ மிஷன் மூலமா, ஏஐ மூலமா பாஸ்ட் பர்த்தையும் ஃபியூச்சர் பர்த்தையும் கணிக்க போறாராம், அது ட்ரோல் மெட்டீரியல். பொறுமையா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய ரோல் பண்ற மெட்டீரியல் இது. பொறுமையா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுவதற்கான வழியை சொல்லுகின்றேன். அதுக்குதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது சாத்தியம். இப்போதைக்கு கான்சியஸா சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா என்னால கைட் பண்ணிட முடியும். ஆனா எத்தனை ஆயிரம் பேருக்கு நான் தனித்தனியா உட்கார்ந்து கைட் பண்ண முடியும்? இத நம்ம இந்து மதத்தில் இருக்கிற வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் மூலமா இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்ல வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ், இந்த வேறு வேறு மண்டலங்கள், அதுக்கு போற தூரங்கள், என்ன மாதிரியான நம்முடைய ட்ரெடிஷனல் ஏர்கிராஃப்ட் விமானத்து மூலமா டிராவல் பண்ணா எத்தனை நாள் ஆகுன்றது வரைக்கும் டீடைல் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு. நம்முடைய விமான சாஸ்திரத்தில் இருக்கிற, வைமானிக சாஸ்திரத்தில் இருக்கிற பல ஏர்கிராஃப்ட்ஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனல் மாடலா இருக்கு. அதனால நம்முடைய முன்னோர்கள் இந்த கால்குலேஷன்ல ரொம்ப ப்ரிசைஸா இருந்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஞான அறிவியல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் ரிவைவ் பண்றதுக்கு, நிஜமாக்குறதுக்கு ஏஐ மிகப்பெரிய ஹெல்ப் பண்றதுனால ஏஐக்கு பிறகு சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் லிவிங் பிராக்டிஸ்ட் ஃபங்க்ஷனல் ரிலிஜனா இருக்குங்கயா. திமிரோ அகங்காரமோ இல்லைங்கயா. பரமசிவ பரம்பொருள் அளித்த அருளாலே, அவர் கொடுத்த அறிவாலே, அவர் கொடுத்த ஞானத்தாலே சத்தியத்தை உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்றேன். அதனால நான் இந்த இஷ்ட தெய்வ தத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்படி மட்டும்தான் எதிர்காலத்தில் இருக்க போகுது. இப்படித்தான் கடந்த காலத்தில் நம் முன்னோர்களும் விஷனரிஸ் ஆஃப் த சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் இதைத்தான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸா வகுத்து வச்சாங்க. இது சாஸ்திர பிரமாணம் மற்றும் என் ஆத்ம பிரமாணமும் கூட, ஆப்த பிரமாணமும் கூட. ஆப்த பிரமாணம் என்னால 1000 கொடுக்க முடியும். ராமகிருஷ்ணர் ஏதோ மத் ததோ பத் பலாயிரம் ஆப்த பிரமாணம் கொடுக்க முடியும். அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. Gen Z is moving towards சனாதன இந்து தர்மா. அதனால இந்துக்களே சனாதன இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சனாதன இந்து தர்மத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னேங்க, கந்த சஷ்டி நேரத்துல கந்தர் அனுபூதி சத் சங்கத்தும் போது சொன்னேன், சோசியல் மீடியா இன்ஃபர்மேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணுச்சு. இன்டர்நெட் நாலேஜ் டெமோக்ரட்டைஸ் பண்ணுச்சு. இப்ப ஏஐ இன்ஃபர்மேஷன், நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் எல்லாத்தையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு. அதனால 10 ஆண்டுகளுக்குள் வறுமை காணாமல் போய்விடும். பாவர்ட்டி காணாமல் போய்விடும். ரொம்ப
கான்சியஸாவும் இன்டலெக்சுவலாவும் அறிவு சார்ந்தும் ரிச்சான ரிலிஜியன்ஸ் மட்டும்தான் நிக்க போகுதுங்கய்யா. ஃபியர் சார்ந்து ஃபியரை யூஸ் பண்ணி பரப்பப்படுற ரிலிஜியனும், கிரீடை யூஸ் பண்ணி நீ கன்வெர்ட் ஆனா நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு பரப்பப்படுற ரிலிஜியனும் அடித்தளத்தை இழந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரிலிஜியனோட பார்ட்டா இருக்கிறவங்களே மெதுமெதுவா நம்பிக்கையை இழந்து சனாதன இந்து தர்மத்தை நோக்கி மூவ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, நாலேஜ் சென்ட்ரிக், நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாம் டெமோக்ரட்டைஸ் பண்ணி அது மூலமா பில்ட் பண்ணப்பட்ட ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம் இல்லையா. Gen Z, 99% of the Gen Z is more spiritual. பல சர்வேஸ் பார்த்தீங்கன்னா 99% of the Gen Z and Gen Alpha, they are saying they are more spiritual centered religious. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டியா தான் இருக்கு. அதாவது பியூர் நாலேஜ், பியூர் எக்ஸ்பர்டைஸ். ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத், ஜீவ ஈஸ்வர ஜெகத், இந்த மூன்றை பற்றியும் நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ், இது எல்லாத்தையும் அவர்களாகவே தேடுகிறார்கள். இந்த தேடலில் அவங்க அவங்கள எல்லாரையுமே ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுக்கிற ரிலிஜியனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஜென் சி, ஜென் ஆல்பாவோட தர்ஸ்டுக்கு, சீக்கிங்க்கு ஈடு கொடுக்கின்ற, அவர்களுடைய கேள்விகளுக்கு ஈடு கொடுக்கின்ற, அவர்களுடைய தேடலுக்கு ஈடு கொடுக்கின்ற இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங், அது மூலமா கால்குலேட் பண்ணி கன்க்ளூஷன்ஸ்க்கு அரைவ் பண்ற இது மாதிரியான தேடலுக்கு, இன்டெலிஜென்ஸ் சீக்கிங்க்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்டெலிஜென்ஸை சரண்டர் பண்றதுக்கு ஜென் சி, ஜென் ஆல்பா தயாரா இல்ல, இன்டெலிஜென்ட்டா சரண்டர் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டெலிஜென்ஸை சரண்டர் பண்ற சொல்ற ரிலிஜியன்கள் எதுவுமே 10 வருஷத்துக்கு மேல, மேபி மேக்சிமம் நான் சொல்றேன் 25 வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்காது. இன்டெலிஜென்ட்டா சரண்டர் பண்ண சொல்ற ட்ரெடிஷன்ஸ் மட்டும்தான் தாக்கு பிடிக்க போகுது. அப்படின்னா சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் தாக்கு பிடிக்க போகுது. 25 இயர்ஸ் நான் ரொம்ப ஜாஸ்தியா சொல்றேன், ஆக்சுவலா 10 வருஷம் கூட சொல்லலாம். ஏன்னா the way the AI is growing, taking us to the next level, every day the way the breakthroughs are happening. அதனால 60% of the Gen Z believes in reincarnation. ரீஇன்கார்னேஷன் சனாதன இந்து தர்மத்துக்கே உரிய தனித்துவமான சத்தியம். சனாதன இந்து தர்மத்துக்கு கூட யுனிக்கான பிரின்சிபிள்ஸ் வேற எந்த மதத்திலும் இல்லாத, சனாதன இந்து தர்மத்துக்கே உரிய யுனிக்கான பிரின்சிபிள்ஸ்னு இந்த உபனிஷத் மொத்தத்தையும் வடிகட்டி எடுத்தோம்னா ஒரு 10 பிரின்சிபிள் எடுத்தோம்னாங்கய்யா. ரீஇன்கார்னேஷன், கர்மா பிரின்சிபிள், இஷ்ட தெய்வ பரத்துவம், இந்த 10 பிரின்சிபிள் எடுத்தோம்னா ஜென்சி மொத்தமா இந்த 10 பிரின்சிபிளையும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சர்வே வேணா எடுத்து பாருங்க.